பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உம்மினூர். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 கப் அளவு ரைஸ் எடுத்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் 1 kg ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி லெமன் ஹாஃப் சேர்த்துக்கோங்க. இது இறாலுக்காக மட்டும் நம்ம சேர்க்குற மசாலா. பிரியாணிக்கு தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ப்ரானுக்கு மட்டும் தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இறாலோடும் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நாம் பிரியாணி செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பண்ணியிருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இறால் முக்கால்வாசி பதத்துக்கு நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு இறாலை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இதே எண்ணெயில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் தாண்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நான் பட்டர் எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இறால் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணி அல்டிமேட்டாக வரும். பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு டவுன் பாண்டான்னு சொல்கிற அந்த ரம்பை இலை 1 கட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்தது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கையளவு மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இறால் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அதிகமான மசாலா எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த டைமில் பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது 1/2 கப் அளவு கர்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கலாம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 5க்குள்ளே இருக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால் ரைஸ் எடுத்தோமோ 1:1 1/2 அந்த மெத்தடில் சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவு வாட்டர் சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 4 கப் சேர்த்துருக்கிறதுனால அந்த
நான் வந்து ஒரு 6 கப் அளவு வாட்ரு வந்து சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி ரைஸோட அளவை பொறுத்து தண்ணியோட அளவும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை வடித்து வச்சுருங்க. இப்போது அதை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ நல்லா நீளமாக சூப்பராக நமக்கு வந்து ரைஸ் வரும். இந்த மாதிரி எல்லா ரைஸையுமே சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி ரைஸ் மட்டும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மேலே எல்லாத்தையுமே பரத்தி விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மகிட்ட ஒரு பழைய தோசைக்கல் எந்த தவாவில் நீங்கள் வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி செஞ்சுருக்கிற சட்டியை வந்து வச்சுக்கோங்க. இப்போது மல்லி இலைகள் மேலே தூவிட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். சரியாக 15 மினிட்ஸ் அளவுக்கு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு எடுத்துட்டேன். நல்லா பிரியாணி வந்து உதிரியாக அருமையாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது ப்ரான் வந்து பிடிக்காதவங்க, அப்புறம் ப்ரான் பிரியாணி ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணி வந்து என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரமும் அதிகமாக இல்லை, ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இறால் பிரியாணி பொறுத்த வரைக்கும் லைட்டாக இனிச்சா மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய ரெசிபி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த சேனலை டேஸ்ட் ஆஃப் உம்மினூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.